அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில சிம்மம் ராசிக்கு சனி பகவான் இப்போ 7ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு, கும்பம் ராசியில் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் கண்டக சனியாக இருந்து பல்வேறு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரிவுகள், தொழில் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், நண்பர்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள், ஒர்க் பிரஷர், அதே போல இடமாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த சனி 7ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்ப இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் 7ஆம் பாவகத்தில் இருந்து எப்ப வக்ரம் ஆகிறாருன்னா ஜூன் 29ஆம் தேதி வக்ரகதியில செயல்பட ஆரம்பிக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் இப்ப இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரம் ஆகிறாரு. அப் டு நவம்பர் 15ஆம் தேதி வரலும் வக்ரத்துல தான் இருக்கிறாரு. இப்ப நடுவுல பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் 5ஆம் தேதி அதே கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க சதயம் நட்சத்திரத்துக்கு சாரம் மாறுறாரு. ராகுவோட நட்சத்திரத்துக்கு சாரம் மாறுறாரு. கொஞ்சம் பின்னோக்கி போறாரு. ஆனா அடுத்த கட்டத்துக்கு 6ஆம் பாவகத்துக்கு வர்றதில்ல. அப்போ 7ஆம் பாவகத்திலேயே இருந்து சனி வக்ரம் பெறுறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஆட்சி பெற்ற ஒரு வீட்டுல ஒரு கிரகம் வக்ரமாகும் போது நீசத்திற்கு இணையான பலனை கொடுக்கும். அதே போல வக்ரம் ஆகும் போது பாவ கிரகம், சுபகிரகம் வக்ரம் பெறும் போது உக்கிரமாக செயல்படும் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கிரகம் இயல்புக்கு மாறான நிலையை அடையும் போது தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே கொடுக்கும். அந்த வகையில இந்த சனி 7ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தொழில் விஷயம், அதே போல பாவக்காரகத்துவங்கள், தொழில பிரஷர், டென்ஷன் இதெல்லாமும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவகத்துல பொதுவாகவே சனி இருக்கிறது திக் பலன் சொல்லுவாங்க. திக் பலம் ஆகக்கூடிய கிரகம் வக்கரமாவது சரியில்லைதான். அதாவது அது பெரிய நன்மை கொடுக்கும் நாம நினைக்க முடியாது. ஆனாலும் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நன்மையோ அல்லது தீமையோ கொடுத்துறாது. அதற்கு நம்ம ஜாதகத்துல எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாக நன்மை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம இங்க எடுத்துக்கலாம். உங்க சுய ஜாதகத்துல சனி ஏதாவது ஒரு கட்டத்துல வக்ரம் வான் போட்டிருப்பாங்க. வக்ரம் ஆயிருந்தாக்க இந்த கோச்சாரத்துல சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். குறிப்பா வேலை மாறுதல்கள், இடம் மாறுதல்கள் சம்பந்தமான விஷயத்துல பாசிட்டிவா இருக்கும். நீண்ட நாளா வேலை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்த விட்டுட்டீங்க, வேலை போயிடுச்சு, புதிதாக வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். யாருக்கு அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருப்பவர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு அது அமையும். புதிதாக வேலை வாய்ப்பு கூட தேர்னாக அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல வக்ரம் ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல வேலை மாறலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு நல்ல தசா புக்தி இருந்துச்சுனாக்க ஒரு நல்ல இடமாற்றம் கூட வரும், மாறலாம். ஆனா இடமாற்றம் வருது அல்லது வேலை திடீர்னு போகுது அப்படின்னாக்க உங்களுக்கு தசாபுக்தியும் சரியில்லைன்னா மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்க வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும், அடுத்த வேலை கிடைக்கிறதுல. அப்போ அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்துல இடமாற்றத்துக்கு முயற்சி செய்யாம இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரலுமாவது மினிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் ராகுவோட சாரத்துல சனி போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். ராகு 8ல இருக்கிறாரு இல்லையா? அப்போ அந்த சனி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராகுவோட சாரத்துல சதயம் நட்சத்திரத்துல இருக்கும் போது வேலை தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றம் எல்லாருக்குமே வரும். உங்களுக்கும் இப்ப சனி வக்ரம் ஆகாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேணா மாறலாம். உங்களுக்கு குரு வக்ரம் ஆயிடுறாரு இந்த நேரத்துல அக்டோபர் மாசம். அதனால பெருசா தீமை வராது, பாதிப்பு வராது, உங்களுக்கு நன்மையாகவே முடியும். அதனால வக்ரம் ஆகாதவங்க கொஞ்சம் 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணுங்க. அக்டோபர் மாசத்துக்கு மேல நீங்க இடமாறுதல்கள் செய்யலாம். புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா கூட அவ்வளவு நாள் உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, அதே போல உங்களுக்கு நல்ல தசாபுக்தியும் நடக்கல அப்படின்னாக்க சரி. அடுத்தது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சேர்றதுக்கான முயற்சிகள்லாம் தடையா இருக்கும், முட்டுக்கட்டையா இருக்கும். சில பேருக்கு ஒன்னாவே இருக்கீங்க, கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கும், அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய சனி வக்ரம் ஆகும் போது குறிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அதுதான். அதே போல நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய தவறான ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல பணம் லாஸ் ஆகுறது,
அல்லது ரிட்டர்ன்ஸ் கிடைக்காத ஒரு இடத்துல முதலீடு செய்யறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குறிப்பா இந்த நேரத்துல கூட்டு தொழில் போறது அவாய்ட் பண்றது நல்லது. ஆல்ரெடி நீங்க கூட்டு தொழில் இருக்கீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில்ல இருப்பவர்கள் கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சக பணியாளர்கிட்ட நீங்க எதையும் வெளிப்படையா சொல்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து நடக்காது. ஒரு விஷயத்த நீங்க செய்ய போறீங்கன்னா அது முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அதனால முடிந்த அளவுக்கு வந்து நீங்க சக பணியாளர்கிட்ட ரொம்ப இன்டராக்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. சக பணியாளர்கள் கூட இந்த நேரத்துல சில தொல்லைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படும். குறிப்பா அது எதிர்பாலினராக இருப்பாங்க. எதிர்பாலினருடைய உறவில் நீங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு அஃபயர் எல்லாம் கூட வரும் இந்த காலகட்டத்துல. அது எதிர்பாலினர் உறவில் அஃபயர். அதுல வந்து நீங்க கவனமாக இருக்கிறது தான் நல்லது. வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் மேரேஜ் ஆகல, திருமணமே ஆகல அப்படின்னா அவர்களுக்கு எதிர்பாலினருடைய அஃபயரோ அல்லது காதலோ வரும், அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்றிருந்தா மேக்சிமம் அது பாசிட்டிவாவே இருக்கும். நீங்க வந்து அதை ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை வந்து ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்லது. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணும் போது 10க்கு 8 10க்கு 7 பொருத்தம் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு கல்யாணம் பண்றோம், எல்லாம் சிறப்பா இருக்குன்ட்டு. ஆனா கல்யாணம் பண்ண பின்னாடிதான் தெரியுது வாழ்க்கையில பிரச்சனை, சண்டை, பிரச்சனை, பிரிவுகள் இந்த மாதிரி வரும்போதுதான் ஜாதகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்பதான் ஜாதகத்தை கட்டத்தை போட்டு ஆய்வு பண்ணும் போதுதான் இந்த கலஸ்திர தோஷம், தார தோஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னாக்க வேற வழி இல்லை, பிரிஞ்சுதான் ஆகணும், 2 தாரன்றது ஏற்பட்டுதான் தீரும் அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ அப்ப அந்த மாதிரி நம்ம முன்னாடியே நீங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாக மாட்டீங்க. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரமாகும் போது இந்த மாதிரி தோஷம் உள்ள ஒரு வரன் வரலாம், கலஸ்திர தோஷம் இருக்கிற வரன் வரலாம், உங்களுக்கே கூட அந்த மாதிரி தோஷம் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க செக் பண்ணாம கல்யாணம் பண்ணும் போது பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது சொல்ல போனாக்க மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஏற்கனவே திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடு பிரிந்து வழக்குகள் இருந்து வெளியே வந்திருக்கீங்கன்னா மறுமணத்திற்கு முயற்சி பண்ணலாம், அது சாத்தியம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரம் பெறுவதால் வந்து உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் தான் வரும், பெரிய பாதிப்பு வராது. அதுவும் குறிப்பா ஒரு 50 வயசுக்கு மேல நீங்க இருக்கீங்கன்னாக்க உடல் நலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். அப்பப்போ மன அழுத்தமும் டென்ஷனும் உங்களுக்கு வரும். டென்ஷன், கோபம், மன அழுத்தம், இந்த மாதிரி தேவையற்ற சிந்தனைகள்லாம் வரும். அதனால சரியான தூக்கம் இல்லாம கூட இருக்கும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. இந்த வக்கரமாகும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட இருக்கும். அப்ப முடிந்த அளவுக்கு இறை வழிபாடு, மெடிடேஷன் போன்ற விஷயங்களால இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். விநாயகர் வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குறிப்பா சாட்டர்டேல, சனிக்கிழமையில அருகம்புல் மாலையோ அல்லது வெள்ளருக்கு மாலையோ நீங்களே கையால கோத்து எடுத்துட்டு போய் விநாயகருக்கு அரச மரத்தடியில அல்லது புளியா மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அணிவித்து நீங்க வந்து அதை ஒரு 3 சுத்து சுத்திட்டு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா வந்து அந்த மன அழுத்தம், டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. சனியால பெரிய பாதிப்பும் வராம இருக்கும். இந்த சனி 7ஆம் பாவகத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நிலையான எண்ணத்தை கொடுக்காம அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வேலையிலையும் பிரச்சனை தான், குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை தான் கடந்த காலங்கள்ல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 10ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. சோ 10ல குரு இருந்து அவர் வக்கரம் ஆயிட்டாருன்னா பாசிட்டிவான வேலை மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. பதவி உயர்வு வரலாம், ஊதிய உயர்வு கிடைக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்பவே கூட இப்போ உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கு சனின்னாக்க, இப்போ கோச்சாரத்துல சனி வக்கரமாகக்கூடிய இந்த டியூரேஷன்ல பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஜூன் 29 இருந்து நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க அரசு பணியில இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்கன்னாக்க ஒரு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட கூட ஒரு இடமாற்றம் அமையும். ஒரு நல்ல, அதாவது பதவியில் மாற்றம் ஏற்படும். ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகுது உங்களுக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில ஒரு சேஞ்சஸ் வரும். ஆனா ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது வந்து அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு இந்த வேலை விஷயமா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்திலே உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இந்த காலகட்டத்திலே அது தீரும். அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வரேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். அதே போல இப்போ புதுசா கோர்ஸுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, கல்லூரியில ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னாக்க கொஞ்சம் அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். எடுத்த உடனே காரியம் சக்சஸ் ஆகாம முட்டுக்கட்டைகளாக இருந்துதான் சக்சஸ் ஆகும். கொஞ்சம் பணம் செலுத்தி பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சனி வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய 9ஆம் பாவகத்தை பாக்குறதுனால சொத்துக்கள் தொடர்பாக, பூர்வீக சொத்து தொடர்பாக சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதுலலாம் எந்த முடிவும் எடுக்காம அப்படியே 2-3 மாசத்தை கடத்துங்க, அதுதான் நல்லது. தந்தை வழி உறவுகளால சில மனக்கசப்புகள் வரும், அவர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம்.
தந்தைக்கே கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையில பொறுத்தவரையிலும் உறவுகளுடைய நச்சரிப்பு இருக்கும். அதே போல கூட்டாளிகள் நண்பர்களுடைய நச்சரிப்பும் சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படும். அதனால பகச்சிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த வகையில பெருசா அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம கொஞ்சம் தள்ளியே நின்று பார்த்தீங்கன்னாக்க உறவுகளும் நண்பர்களும் நல்லவர்களாகவே உங்களுக்கு இருப்பாங்க. பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிட்டாவே இந்த சனி வக்கர காலத்துல பெரிய பாதிப்பு இருக்காது. தேவையற்ற பயணம், தேவையற்ற அலைச்சல்கள், இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா போகணும், குறிப்பா இரவு நேரத்துல. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரம் பெறுவதால் குறிப்பா இந்த சிம்ம ராசிக்கு கஷ்டங்கள் தீந்துருமா? 7ஆம் இடத்துல சனி வக்கரம் ஆயிட்டாரு, கஷ்டம் தீந்துருமா? ஏன்னா 7ஆம் இடத்துலயே தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு வந்தா கூட தீந்துரும்னு சொல்லலாம். ஆனா 7ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால தீராது, இருக்கிற கஷ்டம் அப்படியே தொடரும். குறிப்பா நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை டென்ஷன் படுத்ததான் செய்வாங்க. அது உறவுகளாகவும் இருக்கலாம், அதே போல நண்பர்களாகவும் இருக்கலாம், அதே போல கூட்டாளிகளாகவும் இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணைவராகவும் இருக்கலாம். இவங்களோட நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பிள்ளைகள் வகையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும். அதே போல வீடு, சொத்து, வாகனம் இவற்றின் வகையிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மொத்தத்துல இந்த சனி வக்கரம் பெறுவதால் பெருசா நன்மைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இருக்கிறதுல சில விஷயங்களை நீங்க கவனமாக இருந்துட்டீங்கன்னா சிறப்பு. பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவுமே இல்லாம போகும். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி நன்மையாக நடக்கும் பட்சத்துல நம்ம இந்த சனி வக்கரமாவதுனால ஒன்றும் பெருசா மாற்றம் ஏற்பட்டுறாது. இதனால பெரிய அளவுக்கு பாதிப்பும் வந்துடாது. பயப்படவே வேண்டியதில்லை. நம்மளுடைய சுய ஜாதகத்தின்படி சனி வக்கரமா இருந்து நமக்கு ஒரு நல்ல தசாபுக்தியை நடக்குதுன்னா இது பாசிட்டிவா வேலை பார்க்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு மட்டும் நல்ல தசாபுக்தி நடக்கல, சனி தசையே உங்களுக்கு நடக்குது, சிம்ம ராசியா இருக்கீங்க, சனி தசை நடக்குது, ராகு 7ஆம் இடத்துல தசை நடத்துறாரு, கேது 7ஆம் இடத்துல தசை நடத்துறாரு அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கடினமாக இருக்கும். குறிப்பா உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரம் இல்லைனாக அவங்கதான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை கண்டிப்பா கொடுக்காது. உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே இங்க பலன்கள் நடைபெறும். அது இந்த கோச்சாரத்துல சனி வக்கரம் ஆகும் போது உங்க சுய ஜாதகத்துல வக்கரம் பெற்று இருந்தா அது பாசிட்டிவா இருக்கும். அதுதாங்க நான் சொல்ல வரேன். கடுமையா உழைச்சிருப்பீங்க, வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்காம தவிச்சிட்டு இருப்பீங்க. இந்த கோச்சாரத்துல சனி வக்கரம் ஆகும் போது அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும். அதுதான் நான் முக்கியமா அங்க சொல்லக்கூடிய விஷயம். வேலைன்னே இருப்பாங்க. இந்த சனி வக்கரமாய் உங்க ஜாதகத்துல இருக்குன்னாக்க வேலையில ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். கோச்சாரத்துல சனி வக்கரமா இருந்து உங்க ஜாதகப்படியும் நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா அருமையான பதவி மாற்றம், ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். இதுதான் பாசிட்டிவான விஷயம். அது எல்லாருக்கும் அமையுமானாக்க அது யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கோ அவர்களுக்கு அமையும். இல்லாதவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.